ஹலோ கைஸ், நான் உங்கள் ஸ்டாப் தமிழ் கேமிங். நீங்கள் இந்த வீட்டில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன பார்க்க போகிறோன்னா பிஆர் தான். பிஆரில் போய் அடிக்க முடியுதான்னு பார்ப்போமே. அதுதான் வந்திருக்கோம் கைஸ். ஓகே, ஐயோ ஷூ வேறு என்னமும் வந்துருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம பிஆருக்குள்ளே போகலாம். ஓகே, பிஆருக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லணும். இந்த ஈவெண்ட்டு, இந்த புலி ஈவெண்ட்டாக, இந்த ஈவெண்ட் பேர் தெரில. இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு கேரக்டரோட போகிறாங்களா? ஐயோ காட்ட மாட்டேன். அதை சரி காட்டலன்னா இன்னும் ஒன்றும் ஆகாது. காமிக்கிறேன் அப்போனா. அது கேரக்டர் என்னன்னு தெரில. அப்போ நான் கேரக்டர் 20 வந்துடும். என் ஃப்ரெண்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். பார்ப்பேன் வருதான்ட்டு. நான் ஒன்றே விட ஸ்பீடா குடிஞ்சு நிற்பேன்டா ப்ரோ. என்ன ப்ரோ? அப்புறம் இந்த ஈவெண்ட்டில் இன்னொன்று வந்திருக்கு. ஏதோ கரெக்ட் இது ஒன்று காட்டணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே என்னமோ நின்றுச்சு திடீர்னு. அடியா ஓடு. என்னென்னா இப்போ புது ஈவெண்ட்டில் என்னமோ வந்திருக்கு. என்னென்னமோ வித்தியாசமாக வந்திருக்கு. அதான் காமிக்கணும்னு நினச்சேன். யாரு? எவன் இப்போ என்னை இது பண்ண? சிவனேன்னு போயிட்டு இருந்தவனை என்ன தூக்கி லாக் பண்ணிட்டு யார் எவனோ என்னைய அச்சானா என்னன்னே தெரில. ஆனால் டேமேஜ் கொடுத்துருக்கேன். ஒரு டேமேஜான்னு தெரில. அது என்ன எத்தனை டேமேஜ்னு தெரில. சரி பாவம், அவனா கிடச்சானா அவனை அடிப்பான். நீங்களாம் நினைக்கலாம் என்ன அப்புறம் பாட்டுக்குட்டியாருன்ட்டு பீக்கக்கு போகிற அப்படின்னு நினைக்கலாம். இதை நான் ஒரு ரொட்டீனாகவே வச்சுருக்கேன். சலூனில் இறங்கி முள் மண்டை மாதிரி மண்டையை வெட்டிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பீக்கக்கு ஓடிடுறது தான். அங்கே எவனாவது பாட்டுக்குட்டி கிடச்சானா அடிப்பேன். நம்ம அவனுக்கு பாட்டுக்குட்டியாக கிடச்சிருந்தோன்னா அவன் என்னை அடிப்பான். அவ்வளோதான். என்னடா ஒருத்தன் பறந்து அடிக்கிறான் அவனையோ. ப்ரோ என்னை அடிச்சிடா ப்ரோ, நான் பாட்டு ப்ரோ. என்னை அடிப்பானோ? உள்ளே போனா அடிப்பான்னு நினைக்கிறேன். அடிக்காத ப்ரோ, நான் பாட்டு ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். என்னடா எல்லா பக்கமும் அடைச்சி வச்சுருக்கேன். ஏய் ஹெட்ஷாட்டு நான் நம்பவே இல்லை. ஏய் முத்துக்களை குத்துறான். நான் ப்ரோ இப்படி பண்ணுறியே ப்ரோ? நான் இப்போ தான் இறங்கினேன், அதுக்குள்ளேயே நான் அனுப்பிட்டாங்க. சரி நம்ம லூட்டை நம்ம யாரும் எடுத்துப்போம். நம்ம நான் சிவனேன்னு போயிட்டு இருந்தேன். என்னையை தூக்கி லாக் பண்ணிவிட்டு நான் அவ்வளோதான். இந்த அங்கே தான் ஓடுறான். நம்ம சேஃபு. அப்புறம் நம்ம லூட்டு பெட்டி சேஃபு. அவ்வளோதான். இப்போ ஓடி போய் நம்ம லூட்டை தான் இப்போ பறக்க போகிறோம். என்ன நம்ம லூட்டை காணோம்? ஐயோ நம்ம டப்பா அங்கிட்டு இருக்கா? ஏய் அவ்வளோதான், அடிச்சுட்டேன் அவனை. சரி துரத்தி அடிக்க வேண்டியதாக இருக்குது.
நம்ம லோட்டு பெட்டி இங்கே வச்சோம். இது வேறு டக்கு இந்த இருக்குல்ல, இங்கே தான் லோட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அசஸ்து தான் நம்மளுக்கு சரி. இதுக்கு போல் இதை மாற்றிட்டு ஐயோ நீ இப்படியே இறக்கி விட்டுருச்சு எனக்கு என்னைய. சரி ஆனால் மைன் வச்சுருக்காங்க கைஸ், நான் பார்க்காம அது மேலே மிதிச்சிட்டேன். ஏய் மறுபடியும் ஹெட்ஷாட்டு ப்ரோ. நான் ஹெட்ஷாட் பிளேயர் ப்ரோ. ஏன் ப்ரோ என்கிட்ட வந்து மாட்டுறீங்க? அது அவன் குனிஞ்சனால அவன் ஹெட்ஷாட் வாங்கிட்டான். எல்லாம் ஹெட்ஷாட் வாங்கியிருக்க மாட்டேன், சிவனேன்னு போயிருக்கலாம். அப்புறம் என் கன் ஸ்கின்னு பார்த்தீங்களா ஃப்ரீயாக வந்துச்சு. நாங்கள் ஓசி காய்ஸ். ஐயோ நான் ஒரு கில்ல எடுப்போன்னு நினச்சி போனேன், போட்டிட்டேன். உள்ளெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி வந்து அடிப்பேன். நீ இப்படி தானடா வெளியே போகணும். ஆனால் அவனையும் போட்டாச்சு. என்ன ஜோக் கட்டுறீங்களா, என்ன எனங்கா ஜோக் கட்டுறீங்களா அப்படின்னு நினைப்பேன். எனக்கே தெரியாமல் நான் ஹெட்ஷாட் அடிக்கிறேன். அதுவும் எத்தனை 3 வாட்டி ஹெட்ஷாட் அடித்தேன். அப்புறம் நான் ஒரு பாட்டுக்குட்டி கற்றுக்குட்டி. நான் சோனை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் இப்போ நான். ஐயோ ஒரு கைப்புள்ள ஒருத்த என்னை குறி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரிவர்ஸில் போய் ப்ரோ எங்கே ப்ரோ போகிற இவ குதி. போட்டேண்ணா இங்கே தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். போட்டதே தெரியாமல் நான் ஓடிக்கிட்டு. என்ன சொக்காட்டுறீங்களா, என்ன ரங்கா சொக்காட்டுறீங்களா? ஐயோ சிக்கிட்டேனே. அவன் குளோபாலெலாம் போட்டு அடிக்க வரானே. நான் இப்போது இப்படி ஓட போனால் நீ அடிப்பானே. ஐயோ ஜோனு வேறு வந்துருச்சு. நான் ரங்கா சொக்காட்டுறீங்களா அங்கே வச்சு விடுறேன். ஐயோ அடிக்கிறானுங்க. ஐயோ தெரிக்க வேண்டிதான் இப்போ நம்ம. ஐயோ போட்டேன் என்னைய. அவ்வளோதான், நம்ம 16ஆவதாக வெளியே வந்திருக்கோம். அதோட நான் டைமண்டு 2 வந்தாச்சு. சரி ஓடிடுவோம். நான் அப்போது ஒருத்தன் போனால அவன் தான் நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், சரி அவன் தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டா என்னைய கோப்பட்டு பின்னால் நின்றுட்டுருக்கேன். நீனும் போலையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி என்னதான் நடக்குது இந்த உலகத்திலே கட்டானா போடு கொடூரமாக இருக்கு. ஆனால் எடுக்க முடியாது, அது வேறு விஷயம். என்னடா இத்தனை பேருக்கு ஹெட்ஷாட் விழுது, ஒருத்தனை அடித்தா எத்தனை பேருக்கு ஹெட்ஷாட் விழுது. ஓகே இதை பொறுக்கிப்ப அக்கா 2 அடி வாங்கக்கா, அவ்வளோதான். வாங்கிட்டீங்களா போதும். அடி 50. என்னடாச்சு ஓடுறேன் ஓட முடியல, அது ஸ்டக் ஆகிடுச்சு. நெட்டெல்லாம் நல்லா தானே இருக்குது. ஓல்டு ஸ்கோல் வந்து பாடி இட்ஸ் ரெய்னிங் ஏர் ட்ராப்ஸ். இந்த கீழே டைஸ் ஓடுதில் அதில் ஓல்டிஸ் கோல்டுன்னு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோழி முடிஞ்சு. ஏன் சொல்கிறேன்னா ஓல்டிஸ் கோல்டில் வாய் வளர கொள்ளுது.
ஓல்டு ஸ்கோடில் வெண்டிங் மிஷின் இருக்காது, அப்புறம் ரிவை பாயிண்ட் இருக்காது, இப்போ புதுசாக வந்திருக்க எதுவுமே இருக்காது. ஒட்டாமே ட்ர் அப்படின்னு சொல்லிட்டு ஓட வேண்டியது நம்ம. என்னடா அது? சரி, சலூன்னு சொல்கிறாங்க. மண்டை வாஷ் பண்ணுறது, அப்புறம் வெயிட்டிங் அது வெயிட் பண்ணுறது கீழே வைக்காமல் எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க? என்னடா ஸ்டெக்காகுது? போட்டேன். சரி, ஐயோ இன்னொருத்தன் வரானே. எங்கே இறங்கின அவன்? என்ன செத்தாளா இல்லையா? சாவலை. ஏய்யா என்னடா அது? சே, என்னடா இறங்கணுன்னு அடிக்கிறீங்க? நான் ரிஃபெஞ்ச் எடுக்காமல் நான் சாக மாட்டேன்டா. அதுக்கு முன்னாடி லூட்டு பொறுக்கணுமே. சரி இறங்குவோம். காசாக பண்ணாம லூட்டு தானே ஃப்ரீயாக கிடைக்க போகுது. இல்லைன்னா இந்த கண்ணை வச்சு போட முடிஞ்சாலும் போட்டுருவோம். இன்றைக்கி அவ்வளோ நான் பார்த்துட்றேன்டா. ஐயோ கட்டான எடுத்துருவோம். பொறிக்கிப்ப சரி புல்லட்டே இல்லையா? புல்லட் எல்லாத்தையும் பொறுக்கிட்டே போயிட்டேன். போனாலே பொறுக்கிட்டு போனாலே எல்லாத்தையும் பொறுக்கிட்டாலே கடுப்பாக வருது. இல்லை ஐயோ இனிமே வேறு இருக்காங்களா? என்கிட்ட வேறு புல்லட்டு இல்லை. பீக்குக்கு ஓட முடியாது. ஐயோ சுற்றி வளைக்கிறாங்களே. பீக்குக்கு ஓட முடியாது. பீக்குக்கு ஓடனே நீ தூக்கி சத்திடுவாங்க. பிகாஸ் பீக்கில் தான் அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஐயோ புல்லட் இருக்கே. அப்போ நான் எதுக்கு புல்லட் இல்லை? இப்போ பீக்கு தான் போயாகணும் போலாக்கே. அதுவும் இந்த கண்ணை வச்சுக்கிட்டு ஏறந்திட்டவ நீ பிறந்தாய். ஏற்கனவே ஒரு வாட்டி செத்துட்டு அது வேறு எனக்கு கவலையாக இருக்குது. ஐயோ லூட்டு வேறு இப்போ இருக்கணும்னா உள்ளே தானே போகணும். சரி இவ்வளோ ஆடான சமயத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். என்னடா இவ்வளோ சாப்பிட்டு? ஐயோ ஏன் என்னடா அது? ஐயோ என்ன பரவாயில்லாமல் இருக்குது. ஏதோ எங்கே இருக்காங்க? எவனா இப்போ நீ அடித்தான். இது வரும் போது இருக்கு. அங்கே அடிச்சிருக்கானே இப்போ. இப்போ நான் மறுபடியும் உள்ளதான் ஒன்றும் புல்லட்டே இல்லாமல் நான் அடிக்க இறக்கிட்டேனே. அவ்வளோதான். இப்போ இவங்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டான். ஐயோ இப்படி உழைச்சிங்களா? ஐயோ கொடூரமான நிலைமை. ஓடுறா கைப்புள்ள. மகராசன் இவன் மகராசன் நல்லா இருப்பான். அவன்
100 ஆண்டு வாழணும். அவங்ககிட்டேருந்து என்னை காப்பாற்றி இருக்கேன். அப்போ நான் அவன் வந்து என்னை ரிட்டன் அடிப்பானே. எவனுமே இல்லையா? ஹலோ, யாருனா இருக்கீங்களா? ரொம்ப பயமாக இருக்கு. என்னடா 3 பேர் உட்காந்து சுற்றி சண்டை போடுறீங்க? நான் சைட்லேருந்து எடுக்கலான்னு நினச்சா எடுக்க முடியல. அவன் சாகிற மாதிரி தெரிலையே. பூந்து ஓடுறா, சாகிற மாதிரியே தெரில. ஐயோ பார்த்துட்டாங்களே. அவ்வளோதான், இறந்துட்டேன். கொடூரமான முறையில் நான் சாவ போகிறேன். ஒத்தரன்னு மாட்டிக்கிட்டேனே. ஐயோ நகை. ஐயோ அவ்வளோதான். இங்கே நான் டேரா போட்டுருவேன். நீ அங்கே ஆடி, நான் இங்கே போயிடுவேன். இப்போ நம்ம உள்ளே ஓட போகிறோம் கைஸ். ஒரே ஓட்டமா? ஐயோ ஜோனுக்கிட்ட அதுவும் மகராதே. ஐயா என்னடா 2 வால் போட்டிருக்கீங்க? எங்கே நடித்தேன் ப்ரோ? என்ன ப்ரோ? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? மறைஞ்சிருந்து அடிச்சிட்டாரு. சூப்பர். 19 தான் ஏறி இருக்கு. யோகியமா இல்லை, இதுவும் 19. நம்மளுக்கு ஏறி இருக்க பாயிண்ட்டும் 19. ரைட்டு. விளையாட விட மாட்டாங்க போலங்க. ஒரு போய் அடிப்போன்னு பார்த்தேன். கடைசி கேம் விளாட்றேன். போய் அடிக்கலைன்னா நான் டெலீட் பண்ணிட்டுலாம் போக மாட்டேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இருப்புற நீ வரம்போ அப்படி கொடூரம். இந்த 2 கன்று ஏதாவது கிடச்சிச்சா நல்லாகும். எவ்வளோ வாலட்டன் கொடுமையாக இருக்கு. ஒரு நிமிஷம் ட்ரையல் பார்த்துட்டு வரேன். ஓகே கைஸ், நம்ம உள்ளே போயிடுவோம். அதையே பார்த்து கொடுக்கறதுக்கு. ஸ்டார்ட். எல்லாம் இப்போ தான் பார்க்க தோணுது. சரி, உள்ளே வந்தாச்சு. இல்லை பொருளை இப்போ நான் பார்த்தது உண்மைதானே? இப்போ ஒருத்தனுக்கு அடித்தேன், பின்னால் இருக்கிறவனுக்கும் சேர்த்து அடி விழுது. சரி, நான் எப்படி அடித்தேன்? செவத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், காற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கேன். காற்றுல ஐயோ ஒன்று காமிக்கலான்ட்டு அவனை பார்க்குறதுக்குள்ளே எங்கேயோ போகிறான்னு தெரில. ஆளக்கான 1/2 மணி நேரமாக தேடுறேன். இங்கே இப்போ தான் என்னை பார்த்தேன் அவனை. ப்ரோ எங்கே ப்ரோ போன நீ? அதே பச்சை கலரில் ஏதோ எஃபெக்ட் வர மாதிரி என் ஃப்ரெண்டு வச்சு நிற்கேன்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு பார்த்தேன். அவனா இல்லை, எங்கே போச்சுன்னு தெரியல. சரி, ஒரு சேஞ்சுக்கு வேறு எங்கேயாவது இறங்குவோம். இறங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே இறங்குனேன்னா கட்டுலிஸ்டிவான்னு ஏதோ ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. அங்கே இறங்கினேன். முன்னால் பார்த்தா ஒருத்தர் இறங்கிட்டு இருந்தேன். சரி, முன்னால் அவன் அங்கிட்டு தானே இறங்குறான், நம்ம எங்கிட்ட இறங்குவோமேன்னு சொல்லிட்டு பொறுமையாக பேராசூட்டை ஓப்பன் பண்ணி நானும் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இறங்கினேன்.
நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு நான் நினச்சி இறங்குனேன். லூட்டு பிறக்கிட்டு இருக்கேன், அவன் வரலை. சரி லூட்டெல்லாம் பிறக்கிட்டு இங்கிட்டுன்னு எதாவது இருக்கான்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன். வருவான்ட்டு நானும் பார்த்தேன். ஆள் வர மாதிரி தெரில. சரி நம்ம லூட்டை பறக்கிட்டு இந்த கிராமத்தை விட்டே போவோம், ஏன்னா எனக்கு தேவையான கண்ணெல்லாம் கிடச்சிருச்சு. லூட்டை பறக்கிட்டு நம்ம கிராமத்தை விட்டே போவோன்ட்டு நானும் லூட்டு பறக்கியாச்சு. ஒரு ஃப்ரீயாக ஒரு சூப்பர் மெடிக்கெட்டு எடுத்துக்கிட்டேன். அது ஃப்ரீயாக கொடுத்தா நம்மளுக்கு தான் லாபம்னு சொல்லிட்டு நானும் அதை எடுத்துக்கிட்டேன். இந்த புல்லட் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தேவை. சரி நம்ம தேவையானலாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ போவோம்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது கீழே நல்ல எஃபெக்டோட ஏதோ ஒரு கில்லு நடந்திருக்கு. சரி நன்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு சுற்றி பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறேன். ஒருத்தன் அடிச்சான் பாருங்க. அடுத்து என்னன்னு ரிவைல் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ஒருத்தன் ஸ்கோப் போட்டு எண்ணெய் அடிச்சிருக்கேன். அப்போ இறங்கினாம்ல அதே ஆள் தான். அடுத்து கிராமத்தை தேடி போய் நம்ம லூட்டை நம்ம பொறுக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டேன். எங்கே இருக்கான் கண்ணு கேட்ட தூரத்தில் யாருமே தெரியலையே. இந்த இருக்கான் கைஸ், மூளையில் ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறேன். நம்ம லூட்டு நம்ம பொறுக்குவோம். டக்குன்னு ஐயோ அவன் லூட்டை பொறுக்கிட்டானா. நான் வரும்போது இப்போது பார்த்தேனே அவனை. அதே இடத்துல தான் நான் இறங்கியிருக்கேன். இப்போ தான் நான் இங்கே குனிஞ்சிக்கிட்டு குட்டி போட்டுக்கிட்டேன்னா எங்கே போனா. சரி நம்மக்கிட்ட தான் இருக்குது ஃப்ரீ மெடிக்கெட்டு. இல்லை நம்மக்கிட்ட இல்லை, அவன் தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கிட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கார் இருந்துச்சு. சரி கார் எடுப்போம்னு சொல்லிட்டு நானும் கார் எடுக்க போனேன். அப்புறம் ஷூட்ரு இருந்துச்சு. சரி ஷூட்ரு எடுப்போமா கார் எடுப்போமான்னு பார்க்கும்போது ஜோனு. நம்ம சிவனேன்னு ஷூட்டரே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லூட்டை பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன். லூட்டு பொறுக்கியாச்சா, எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டாச்சா, ஒட்டாமே கிளம்பும்போது இங்கேயும் கொஞ்சம் லூட்டு இருந்துச்சு, இதையும் பொறுக்கும்னு சொல்லிட்டு பொறுக்கிட்டேன். நான் எடுத்துட்டு அப்படியே ஜோனுக்குள்ளே போவோம் திரும்பினேன். அப்போல்லாம் எவனும் அடிக்கலை, சும்மா எஃபெக்ட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்பி அப்படியே போயிட்டு இருந்தேன்னா அப்படியே மேலே மேடெல்லாம் ஏறி கீழெல்லாம் இறங்கி இங்கே வந்தேன். இங்கே ஏதாவது கில் அடிப்போம், ஏன்னா மேலே பார்த்தா 0 கில்லு. எனக்கே தெரியாமல் நான் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ பயங்கரமாக அடிச்சிருச்சு. இங்கேயும் எவனுமே இல்லை. சரி உள்ளே போவோமா. உள்ளே போய் பார்த்தா இங்கேயும் எவனும் இருக்கிற மாதிரி தெரில. இது இங்கே ஏதோ கொலை நடந்திருக்கு. அப்போ நான் இப்போ எவனா இருக்கலாம், யாருக்கு தெரியும். இப்போ நான் ஐயோ எவனா இருக்கு அங்கே இருக்கான் கைஸ். எவன்டா என் பின்னால் வந்து ஏதோ அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. என்ன அவனும் சுத்துட்டான் எப்படி? சரி இப்படி இருக்கேன் நம்ம வாழ்க்கை. 5, 6, 11 தானா, 1 கிலோ தான் எடுத்திருக்கேன். அதுவும் ஹெட்ஷாட்டில் வச்சுட்டான் போல் இது. அப்புறம் நம்ம அலாக்கு
இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு என்ன பண்டில் கிடைக்க போகுதுன்னா இந்த பண்டில் தான், இந்த கேர்ள் பண்டில் தான், அதாவது உமன் பண்டில் தான் கிடைக்க போகுது. அது பேர் என்னன்னு தெரில, என் ஃப்ரெண்டு பியூட்டி லூட்டின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, அப்புறம் கடைசியாக இதெல்லாம் க்ளைம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு க்ளைம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது என்னது? அப்புறம் இந்த கேம் பிளேயும் முடிச்சுக்கிறேன் கைஸ். இல்லைனா நான் விளாண்டுக்கிட்டே தான் பேசினேன், சும்மா அப்படி பேசி பார்ப்போமே, அப்படியே ஏற்கனவே விளாண்டுட்டு கமாண்ட் கொடுக்குற மாதிரி பேசி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ அண்ட் பாய். பாய்.